இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது இப்போ வயசானவங்க கூட தே ஆர் அடிக்டட். கேட்டா நான் வந்து ஒரு ஸ்லோகன் கேட்குறேன், சீரியல் பார்க்குறேன்னு சொல்லி டில் த சீனியர் சிட்டிசன்ஸ் வரைக்கும் அடிக்டட் ஃப்ரம் 6 மந்த்ஸ் பேபிலேருந்து. இதுலேருந்து நம்ம ஓவர் கம் பண்ணோம். ஒன் டேல நடக்காது. பட் இத கொஞ்சம் கொஞ்சமா ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம என்ன மாரி ரெமெடிஸ் ஃபாலோ பண்ணலாம்? ஓகே. ஸோ பிரிவென்டிவ் மெஷர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, குழந்தைக்கு ஸ்க்ரீன் எந்த வயசுல காட்ட ஆரம்பிக்கிறோம்? ம். ரைட். ஃபர்ஸ்ட்டு 7 வயசு வரைக்கும் அந்த குழந்தை எப்படி வளருதுங்கிறது தான் அதோட ஃபுல் லைஃபே டிட்டர்மைன் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட்டு 3 வயசு ரொம்ப கிரிட்டிக்கல் அண்ட் க்ரூஷியல். அந்த 3 வயசுக்கு அப்புறம் அந்த 7 வயசு. ஸோ இந்த இந்த வருஷத்த அந்த பேரண்ட்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டாங்க அந்த குழந்தைக்கு அப்படின்னா வந்துருவான். ஆனா, அந்த 3 வயசு இல்ல 7 வயசு கேப்ல எங்கேயாவது ஸ்க்ரீன் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இது பண்ணா நமக்கு வந்து சாப்பாடு ஊட்டுறதுக்கு கூட இப்ப ஃபோன காமிச்சு தான் ஊட்ட வேண்டிய நிலைமை வருது. வேர் இட் ஸ்டார்ட்டட் அப்படி பார்க்கணும் முதல்ல. பேரண்ட்ஸோட மொபைல் யூசேஜ் என்ன? அவங்க வீட்டுக்கு வந்தா என்ன பண்றாங்க? ஃபோன் பார்க்குறாங்களா? இல்ல ஃபோன்ல பண்ணும்போது குழந்தைய இக்னோர் பண்றாங்களா? என்ன மாரி அவங்க பிஹேவ் பண்றாங்க வித் த மொபைல். அத வந்து குழந்தை கவனிக்கும். அப்ப என்ன நினைப்பாங்கன்னா, என் கூட என் அப்பா, என் அம்மாவும் என் கூட விளையாட மாட்டேங்கிறாங்க. ஆனா ஃபோன பார்க்குறாங்க. அப்ப அது ரொம்ப முக்கியம். அப்ப அது என்னன்னு நம்ம பார்க்கணும். மேபி அது எனக்கும் கிடைக்கும். ஸோ அந்த மாரியும் கியூரியாசிட்டில பண்ணும். இன்னொன்னு அந்த ஏக்கம். எனக்கு கிடைக்காத அட்டென்ஷன் இந்த மொபைல் ஃபோனுக்கு கிடைக்குது. அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கம் வந்து இந்த குழந்தைக்கு இருக்கும். இது ரொம்ப சின்ன விஷயம். பேரன்ட்ஸ் வில் ஃபெயில் டூ நோட்டீஸ். எனக்கு வேலை இருக்கு. நான் ஐடில வொர்க் பண்றேன். என் குழந்தை இருக்கும். நான் பார்த்துப்பேன். பட் தென் ஐ வில் பி இன் மை லேப்டாப். ஸோ அந்த இடத்திலேயே வந்து ஒரு என்ன கத்துக் குடுக்குறோம் நம்மட்ட. திஸ் இஸ் லைஃப்டா. அம்மா ஃபோன பார்த்துட்டு இருப்பேன். இதில தான் எனக்கு இன்கம் வருது. அப்படிங்கும்போது அவன் என்ன நினைப்பான்? ஃபோன பார்த்தா இன்கம். ஸோ இந்த மாரி அசோசியேட் பண்ணிப்பாங்க. ஸோ நம்ம பேரன்ட்டா என்ன கத்துக் குடுக்குறோம்? என்ன மாரி பண்றோம்? இதுக்கு என்னென்ன பண்ணா பிரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஒண்ணு கட்டிங் ஸ்க்ரீன் டைம். இன்னொன்னு ஸ்க்ரீன் இன்ட்ரோடக்ஷனே நான் சொல்லிடுறேன். சின்ன வயசுலேருந்து எந்த வயசுல இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்? தேவை வரும். ஏன்னா ஸ்கூல் வந்தா இப்ப எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சு. எல்லா மெட்டீரியல்ஸ் எல்லாமே இப்ப ஃபோன்ல தான் வருது. ஆன்லைன் கிளாஸஸ் வச்சுட்டாங்க. எல்லாமே ஓகே. பட் இது வந்து எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்கு மட்டும் தான் இந்த டிஜிட்டல் இருக்கு உன்கிட்ட அப்படிங்கிறது பேரன்ட்ஸ் புரிய வைக்கணும்.